சனாதன தர்மம். அறிவாலும் செயலாலும் புனிதத்தன்மை அடைபவர்கள் மட்டுமே நோய், பலவீனம், மரணம், உயர்ந்த நிலைகளை அடைதல் ஆகியவற்றை வெல்கிறார்கள். நெருப்பால் சுடப்பட்ட விதைகள் முளைக்காததைப் போல அறிவால் சுடப்பட்ட வலிகள் ஆன்மாவை பாதிக்காது. வறண்ட சொற்பொருள்களை தவிர்த்து ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதிகளில் ஆர்வம் செலுத்து. அறிவின் துணை கொண்டு இரண்டாவதற்ற அழிவற்றவனை பரமாத்மாவை அறை. ஒருவன் வேதங்களின் துணை கொண்டு அந்த அறிவை அடைய முயல வேண்டும். வேதங்களே பரமாத்மா, வேதங்களே பரமாத்மாவின் உடல், அவையே உண்மை. அந்த பரமாத்மா சுத்தமான அறிவால் அறியத்தக்கவனாவான். புலன்களின் செயல்பாட்டை இடைநிறுத்தம் செய்வதே உண்மையான உபவாசம் ஆகும். ஒருவன் தவத்தின் மூலம் சொர்க்கத்தை அடையலாம். ஒருவன் தானம் செய்வதால் இன்ப நுகர் பொருட்களை அடையலாம். தீர்த்தங்களில் நீர்க்கடன் செலுத்துவதால் ஒருவனின் பாவங்கள் அழிக்கப்படலாம். ஆனால் முழுமையான விடுதலை என்பது ஞானத்தை தவிர வேறு எதனாலும் அடைய முடியாது. அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய உன்னை நீ அர்ப்பணித்து அவற்றிடம் கருணையோடு இரு. அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு செலுத்து. எதையும் வெறுக்காதே. பேச்சில் உண்மையுடனும் எளிமையாகவும் ஆசைகளை முழு கட்டுக்குள் வைத்து கொண்டும் எப்போதும் உனது மக்களை பாதுகாப்பதில் உன்னை அர்ப்பணித்துக்கொள்.